வணக்கம் மக்களே, நிலாச்சோரத்துறது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாட்லக் அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் இன்னொரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுறாரு. பிரியாணின்றது ஒருவத்தோட கைப்பக்கம் இல்லைங்களா? நம்ம சேனலில் நான் பண்ணுற பிரியாணி பார்த்துருப்பீங்க, என் பையன் பண்ணின பிரியாணி பார்த்துருப்பீங்க. சந்திரேஷன்ற ஒரு தம்பி நெய்பராக இருந்து இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாருங்க. அவர் ஒரு பிரியாணி எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவர் பண்ணுற பிரியாணி தான் ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறீங்க. அன்லிமிட்டடாக டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்காருங்க. உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரியாணி பண்ணிட்டு இருக்கும் போதே மற்ற ஃப்ளாட்ஸ்க்குலாம் எட்டுன்னு போய் விதவிதமான பிரியாணிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாரு. அப்படியே அவங்க பண்ணுற டிஷ்ஷஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. சரி, நான் இந்த பாட்லக் என்ன பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ணேன், மற்றவங்களும் என்னென்ன டிஷ்ஷஸ் கொண்டு வந்தாங்க, இந்த பாட்லக் எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விஜிஎன் டெம்பிள் டவுன் ஜே பிளாக் அண்ட் கே பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஃபேமிலியை சேர்ந்து பாட்லக் பண்ணுறோம். ஒரு 60 பேர். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். கல்யாணம் கூட பண்ணலாம் நம்ம சொந்தக்காரை கூப்பிட்டு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புளை கூப்பிட்டு கேதர் பண்ணி அவங்கள மனம் கொடாமல் வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்களெல்லாம் வச்சு டைமுக்கு சாப்பாடை போட்டு பர்ஃபெக்டாக உட்கார வச்சு இருக்கிற ஸ்பேஸில் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அந்த சேலஞ்சிங்கை நாங்கள் எடுத்து பண்ணுறோம். பண்ணிவிட்டு அது அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சர் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். என்னென்ன ஃபுட்டு நாங்கள் சமைச்சோம், எத்தனை பேர் சமைச்சாங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம், வெஜ்ஜு என்ன பண்ணாங்க, நான்வெஜ்ஜுக்கு என்ன பண்ணாங்க, எத்தனை டைப் ஆஃப் பிரியாணி, எத்தனை சைட் டிஷ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அதே போல் இந்த பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்க முடியாது, பட் ஸ்டில் அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்ஸும் வியூஸும் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கறியை வேக வச்சுக்கலாம். 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து நான் 2.4 கிலோ கறி வாங்கியிருக்கேன். கறி எக்ஸ்ட்ரா போட்டால் பிரியாணி நல்லாயிருக்கும். எல்லாம் வெள்ளாட்டு கறி வாங்கியிருக்கு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, வெறும் மிளகாத்தூள். இந்த கல்லுப்பு, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 30% சேர்த்துருக்கேன். அப்போ தான் கறியில் உரைக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே கெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன். அதில் 6 லிட்டர் ஊற்றுறேன். ஸோ ஏன் நான் சுத்தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா, சுத்தண்ணி ஊற்றினா சீக்கிரம் உங்களுக்கு வந்து விசில் வந்துடும். இல்லைன்னா வச்சுங்களேன், அது தண்ணி உள்ளே கொதிச்சு வரத்துக்கு டைம் ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 7 விசில். ஸோ நம்ம இப்போ இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. 2 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலாக இருக்கலாம், கடலை எண்ணெயாக இருக்கலாம். 50 கிராம் லவங்கம், 10, 1 கிலோவுக்கு 5ன்ற மேனிக்கு 2 கிலோவுக்கு 10. சோம்பு தாராளமாக சேர்த்துங்க. ஏன்னா இது ஜீரணம் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு பட்டை 50 கிராமு. வாரம் வாரம் பிரியாணி பண்ணுறதுனால கடந்த ஒரு 5 வருஷமாக இதெல்லாம் கொஞ்சம் மெமரியில் ஏறிடுச்சு. அதனால் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 900 கிராம்ஸ். 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டால் தான் அந்த பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவரே. நீங்கள் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அளவான இஞ்சி பூண்டு, இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக வதக்கணும். அதுதான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் வெங்காயம் வதக்கிறதுலாம். நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் ப்ராப்பராக வதக்கிட்டாலே நீங்கள் பேசிக்காக பண்ணுற கூட பிரியாணி சூப்பராக பண்ணிடலாம். வெங்காயம் ஒழுங்காக வதங்கினால்தான் பிரச்சனை. சீக்கிரம் கெட்டு போகிறது, அந்த டேஸ்ட் ஆகிறதுலாம் வெங்காயத்தில் தான் இருக்குது. என்ன சொல்ல போனால் பிரியாணிக்கு ஒரு ஒரு விதமான கலர் கொடுக்குறது வெங்காயம் தான். இது அடிக்கடி கலர் ஆகுங்க. ஒரு வாட்டி போட்டு விட்டுருங்க. 2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொழுப்பு நீங்கள் போடுங்க. இன்னும் ஃப்ளேவர் பயங்கர என்ஹான்சிங்காக இருக்கும். இது வெங்காயத்துக்கூடயே போட்டுருங்க. அது நல்லா ஊறி அந்த நல்லா வெந்து அந்த கொழுப்பு கரைஞ்சி போயிடும். அப்படியே அது இருக்கிறதே தெரியாது. ஸோ 2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா நான் 400 ml தயிர் எடுப்பேன். இது 1/2 கிலோ தயிர். ஸோ 100 ml மட்டும் நிறுத்திட்டு 400 ml தயிர் திருப்பி மட்டும் விடுங்க. அது கலர் நேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 பச்சை மிளகாய் போடுவேன். இது 6 ஆச்சு, இன்னொரு 6 எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா இப்பயே ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது போ என்ன ஆகுனா ஒன்று கரைஞ்சி அந்த கொழுப்போட எசன்ஸ் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா சேர்ந்துடும். ஸோ நீங்கள் பிரியாணி சாப்பிடும் போது வந்து இது இன்னொரு இதுவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்கேஸ் 1 கிலோ கறி வாங்கிட்டீங்க, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கெஸ்ட் இருக்காங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ அரிசியை கூட ஏற்றிக்கலாம். அந்த 1 கிலோ கறியில் இந்த கொழுப்பு போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த 1/2 கிலோ கறியோட ஃப்ளேவர் இந்த கொழுப்பு மேட்ச் பண்ணிடும். ஸோ நான் எடுத்து வச்சுருக்க இந்த 12 பச்சை மிளகாவில் ஒரு 4 பச்சை மிளகா என்ன பண்ணிவிடுவேன்னா இந்த மாதிரி கீர் போட்டுருவோம் உள்ள. ஃபுல்லாக நிறைய பேர் ஃபுல்லாக வெட்டுவாங்க. அப்படி வெட்டினா என்ன வேணால் அந்த விதையெல்லாம் வெளில வந்துடும். ஸோ அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 4 பச்சை மிளகா மட்டும் மேலே மட்டும் தலையை மட்டும் கொஞ்சம் கீறிட்டு உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் அந்த தம் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும். தயிரில் புதினா சேர்த்துருவேன், இந்த பச்சை மிளகா சேர்த்துருவேன், உப்பு சேர்த்துருவேன். பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் மாறுது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 30% தான் இப்போ மாறி இருக்குது. இன்னும் 70% மாறணும். இதே மலேசியா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் வந்து வெல்டிங் வச்ச மாதிரி இருக்கும். இந்நேரம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆரம்பிச்சிருக்கோம். நம்மது இப்போ தான் ஆகுது. வரும். இவர் இன்னொரு பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறாரு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா செம்ம வாசனையாக இருக்குது. எங்கே போனாலும் நம்ம கரண்டி பிடிக்காம விட மாட்டோம். ஆனால் இங்கேயும் சும்மா கலரி விட்டு நம்ம கைப்பட்டு தான் அது நல்லா இது பண்ணலாம் அது சொல்லணும்ல. அதனால் வந்து இங்கே ஒரு கலர் கலரிதான். அப்படியே எண்ணெய்க்கு நல்லா தேங்கி தரமாக இருக்குது. வாங்க, கறி வேக வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அறுத்து வச்சுருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆற்றி வச்சுட்டாங்க. கொட்டி கலர்னை மட்டும் தான் பண்ணால் போதும் போல இருக்குது. முடிஞ்சுது. நல்லா பக்கா வேக வச்சு மட்டன் பிரியாணி தான் வேக வச்சு எடுத்துட்டாங்க. நல்ல ஸ்மெல்லு. பார்த்தீங்கன்னா ஒரு நகர்வலம் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இங்கே 4 விசில் வந்துருச்சு. வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வதங்கிருச்சு. இன்னொரு 30% இருக்குது. பொன்னிறமாக ஆன உடனே அடுத்த மசாலா இறக்க வேண்டியதான் உள்ள. ஸோ கறியை மட்டும் ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு இறக்கி வச்சுட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மசாலா ரெடி ஆன உடனே அந்த தண்ணியை உள்ளே சேர்த்து சாதம் வடித்து, இது வடி பிரியாணி, சாதம் வடித்து கொட்டி தம்மு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தம் இருக்கணும். ஃப்ளேமில் வந்து 20 நிமிஷம் இருக்கணும். ஃப்ளேம் இறக்கணும் அப்புறம் 10 நிமிஷம் அது உள்ளே இருக்கணும். நான் 2 கிலோ பிரியாணிக்கு 1.5 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதை தயிர்லேயே சேர்த்துடுறேன். 13 பச்சை மிளகாவே இதில் போட்டுடுறேன். ஏன்னா ஒரே டைமில் உள்ளே கொட்டிடும். அதனால தான். ஏற்கனவே நம்ம வந்து அந்த குக்கரில் உப்பு போட்டிருக்கோம். அந்த அளவு எனக்கு தெரியும். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கல்லுப்பு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 4 போட்டிருக்கேன். இதில் ஒரு 4 போட்டுடுறேன். இது கம்மி தான். ஏன்னா உப்புன்றது மட்டும் நம்ம ஏற்றினா இறக்க முடியாது. தக்காளி சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்னு க்ளோ ஆகும். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகணும்னா தக்காளி நிறைய சாப்பிடுங்க. தக்காளி சேர்த்துங்க. நாட்டு தக்காளி சேர்த்துங்க. பெங்களூர் தக்காளி கிடையாது. கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இன்னும் இவ்வளோ போடணும்னு பார்க்காதீங்க. இது போட்ட மாத்திரத்தில் சுருங்கி இதுவாகிடும். கொத்தமல்லி போட்டுன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கடைசி வாய் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். நல்லாவும் இருக்கும் பிரியாணி. ஏன்னா நம்ம வேறு எந்த ஒரு கரம் மசாலாவோ இல்லை எதுவுமே போடல. வெறும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, இதுலேயே தான் இந்த பிரியாணி. வேறு எந்த ஒரு அடிஷ்னல் மசாலாவோ இல்லை ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஏற்கனவே அதில் நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பூனில் நான் வந்து 1 கிலோவுக்கு 4 போடுவேன். 4 போட்டுக்கிறேன். இன்கேஸ் காரம் பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இப்போ நான் சேர்க்குறேன்னா, இந்த எண்ணெயில் போயிட்டு இந்த மிளகாத்தூள் ஃபுல்லாக வந்து மோஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் நார்மலாகவே அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் கூட மிளகாத்தூள் சேர்ந்துருச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு. நம்ம அதில் ஏற்கனவே 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணியில் ஃபர்தர் எந்த ஒரு நான்வெஜ்ஜுக்குமே இஞ்சி பூண்டு தான் வந்து அந்த பிளட்டு. ஸோ அதை நம்ம கரெக்டாக போட்டோம்னா அந்த கரெக்டான டேஸ்ட்டு எல்லாமே கொடுத்துரும். செகண்ட் மசாலாவை ஆட் பண்ணணும். செகண்ட் மசாலா ஒன்றுமே நம்ம அந்த எடுத்து வச்ச தயிர், பச்சை மிளகா, புதினா அதை தூக்கி உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது உப்பும் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்துச்சு பாருங்கள். வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு நல்லா சேர்ந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச இந்த இருவை உள்ளே போடுறோம் தயிரோடு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகா வந்து வெங்காயத்து கூட போட்டுருவாங்க.
அப்படி போடுறதால என்ன ஆகும், அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதை நான் ரீசெண்டாக தான் நானே அந்த தப்பு பண்ணியிருந்தேன், இப்போ தான் மாற்றினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும். அந்த பிரிஞ்சு வந்த அப்புறம் நீங்கள் தக்காளியை சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும். தயிர் ஃபுல்லாக வெந்தப்போ தக்காளி போடணும், இல்லைனா வந்து அது ஃப்ளேவர் மாற்றி விட்டுரும். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி வைக்கலாம், அந்த அனல்லே உள்ள நல்லா வேகும். இந்த டைமில் நல்லா ஒரு பெரட்டு, நல்லா இப்போயே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா, இந்த வெங்காய மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு திக்கான ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே வெங்காயத்துக்கு ஈக்குவலான போர்ஷன் 900 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு 10 கிராம் கம்மி, 100 கிராம் கம்மி தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா ஒரு கலரிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் கெட்டிலில், அளவு தண்ணி மாதிரி அதை ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா தக்காளிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி இதுவாகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு தக்காளி மசிஞ்சிடுச்சு, லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணியை, கெட்டில் நான் ஆல்ரெடி கொதிக்க வச்ச தண்ணியை இங்கே இதில் ஊற்றுறேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இப்போதைக்கு ஊற்றுங்க, ஏன்னா மசாலா வந்து கரெக்டாக வந்து இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வேகிறதுக்கு. ஏன்னா கறியிலையும் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா கறியிலையும் தண்ணி விடும், நம்ம ஊற்றின தண்ணியும் இருக்குது. ஸோ நம்ம அதை ஊற்றிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அப்புறம் தண்ணி ஏற்றணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபுல் சிம் பண்ணிடுறேன். 20 மினிட்ஸ் சிம்மில் தான் இருக்க போகுது. அந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியை கழுவி அரிசியும் வந்து ஊறிடும். 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க பாஸ்மதி ரைஸ் வரும்போது, ஏன்னா அந்த தண்ணியை குடிச்சிடுச்சுன்னா உங்களோட மசாலா வாட்டர் குடிக்காது. ஸோ ரைஸ் வந்து பெருசாகும், அது நேரம் போக தான் அந்த மசாலா வலிக்கும். ஸ்டார்டிங்லேயே வலிச்சு முதல் வாயிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே இந்த ரைஸை ஊற வைக்காதீங்க. ஸோ நான் தண்ணி ஒரு 4 வாட்டி கழுவி அலசி நான் இதை வந்து வடி பிரியாணியில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தண்ணியை மொத்தம் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு, அந்த மசாலா தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரிசி பதத்தை பார்த்துக்கலாம். 1/4 பதம் வடிக்கிறோமா இல்லை வந்து 1/2 பதம் வடிக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுலேயே ராஜான்னு வாங்கல, அந்த காபோட ராஜா வந்து பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ நீங்கள் அந்த ஸ்டார்ச்சை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வடித்து வெளியில் விட்டுட்டீங்க அப்படின்னா இது எந்த ஒரு வயிற்று என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெவினஸ்லாம் தெரியாது. ஸோ வடி பிரியாணி பெஸ்ட்டு, ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மட்டன் வெந்துருச்சு. நான் எல்லாம் பிரியாணி பீஸ் தான் அந்த மட்டன் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய பீஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 8 விசில் விட்டேன், பட் கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% இன்னும் வேகணும். ஸோ அதனால் நான் இவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் கறி வேகணுன்றதுக்கோசம் நான் கறியை தூக்கி உள்ளே போடுறேன். அந்த 20 மினிட்ஸில் வந்து கறியும் ஓரளவுக்கு வெந்துடும், ப்ளஸ் நம்ம தம்முலேயும் போடுவோம். ஸோ தம்முலேயும் ஒரு வேக்காடு ஆகும். ஸோ கறி எனக்கு தெரிஞ்சு வந்து 100% வெந்துடும். 2014 பண்ணிருக்கேன்ப்பா. நான் ஒரு 6 வருஷம் தனியாக இருந்தேன், வெளியூரில் இருந்தேன். வாங்க சார், வெளியூரில் இருந்தேன். அப்போ நம்ம தான் சாப்பாடு. சார் வாங்க சார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம் சொன்னேன். இப்போ வந்து கறி கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எவ்வளோ தான் நீங்கள் அரிசி போட்டு இந்த மாதிரி வடி பிரியாணி பண்ணுறீங்களோ, உங்கள் ஜல்லிக்கரண்டியை உள்ளே வச்சிங்கன்னா இந்த ஜல்லிக்கரண்டி 1/2 பக்கம் முழுகிச்சு அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஒரு பாயில்லையே அரிசியை உள்ளே போட்டுடலாம். கரெக்டாக வந்து தண்ணி குடிச்சிடும். இதுக்கு மேலே பார்த்துக்காதீங்க. கரெக்டாக இந்த ஜல்லிக்கரண்டி வந்து இந்த ரவுண்டு வந்து 1/2 முழுகணும். 1/2 முழுகினாலே போதும், உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து தம்மு வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். மீன்வெல் டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். புளி இருக்குது, உப்பு கம்மி, காரம் இருக்குது, உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலனா தான் நீங்கள் சாதம் வடித்து போடும் போது அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நான் மூடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வரப்போகிறது கிடையாது, மூடிடுறேன்.
அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா வடிக்கிறதுக்கு உண்டான இது ரெடி பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குக்கரில் தான் சாதம் வடிக்க போகிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 வாசி தண்ணி பிடிச்சிக்கிறேன். மிச்ச தண்ணி எல்லாமே நான் கெட்டிலில் போட்டேன்னா ஸோ எனக்கு கேஸும் கொஞ்சம் எனக்கு வந்து சேவ் ஆகும். 4 பிரியாணி தண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றிடுறேன். ஏன்னா நம்ம 2 கிலோ அரிசி ஆல்மோஸ்ட் 10 ஆழாக்கு வடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பிரியாணி தண்ணி பத்தலைன்னா இதில் இருக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதில் ஸ்டார்ச் அதிகமானதுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து தாராளம் தண்ணி ஊற்றுறேன். இதுலேயும் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் தண்ணி கம்மியாக இருந்து இது நம்ம ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா இதில் உப்பு போட்டிங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றும் போது ஈவனாக போய் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி கலந்துரும். ஸோ உப்பு கம்மியாக இருக்குன்ற அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் தாராளமே உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுறேன். ஸோ 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், நல்லா கொதி வந்துடும். அரிசி போட்டுட்ருக்கேன். 2.25 கிலோ கறிக்கு 2 கிலோ அரிசி போடுறேன். ரைஸ் போட்ட அப்புறம் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸுக்கு. நீங்கள் போட்டு கலரினே இருந்தீங்கன்னா அது ரைஸ் உடையும். இன்கேஸ் கலரணும் ஈவனாக பண்ணோன்னா இந்த மாதிரி அடியில் விட்டு சும்மானா வந்து இது இப்போ இப்படி இது பண்ணி விடுங்க, இந்த ஓரத்தில் விட்டுட்டு. ஸோ மீன்வெயில் இப்போ நம்ம வந்து அரிசி பதம் பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு தண்ணி கரெக்டான பதத்துலாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அரை பதத்தில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் பக்கத்தில் வந்து தம்முக்கு தவா வச்சுட்டேன். கொஞ்சம் தவா வந்து கொஞ்சம் இதுவாகட்டும், அது ஹீட் ஆகட்டும். இந்த பதம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சு இது லாங் கிரெயினாக மாறும். ஸோ இப்போ நான் ரைஸ் வடிக்க போகிறேன். ரைஸை வடித்து உள்ளே கூட்டிட்டு தம்முக்கும் நான் உங்களுக்கு ஃப்ளேம் சொல்லிடுறேன். எவ்வளோ நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், எவ்வளோ நேரம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் ரைஸ் வடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் உள்ளே கொட்டிட்டு நல்லா இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் தண்ணி கொஞ்சம் கம்மின்ட்டு. இது முங்கி இருக்கு, பட் ஸ்டில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இன்ச்சு மேலே வரணும். அது வந்தால் தான் தண்ணியை உள்ளே ஊற்றிட்டா. இது வரைக்குமே நீங்கள் சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரைஸ் டக்குன்னு உள்ள தண்ணியை குடிச்சு வேகாது. ஒரு சாதம் ஒரு சிவாலிங்கன்னு வாங்க. ஸோ அதனால் நான் எந்த ரைஸும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஜென்டலாக ஒரு இது கீழேருந்து மேலேருந்து கீழே, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு செக்கு உப்பு காரம் மட்டும், ஏன்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல. கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தம் வைக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி கரெக்டாக இருக்குது. தம்மை விட்டு ஃபில்டரில் வச்சிடணும், சென்டராக வச்சிடணும். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம் 15 நிமிஷம். ஸோ மூடிட்டோம். இதுக்கு மேலே வெயிட் கொடுக்குறோம். ஸோ நம்ம வடித்த தண்ணி ப்ளஸ் நான் கெட்டில் தண்ணி போட்டிருக்கேன், அந்த தண்ணியை வந்து ஊற்றுவேன் உள்ள. ஸோ 11:38க்கு வச்சுருக்கேன். ஸோ 11:38னா 11:45க்கு வந்து நான் ஒரு வாட்டி திறந்து அந்த இது மட்டும் பார்த்துருவேன் கரெக்டாக இருக்க தண்ணி கரெக்டாக சொல்லிட்டு. தண்ணி கம்மியாச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 8 மினிட்ஸ் சிம்மில் வைப்பேன். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சது. நான் இன்னும் ஒரு 2 வாட்டி கெட்டில் தண்ணி பூச்சி உள்ளே ஊற்றிடுவேன். இது ஏன் மேலே வைக்கிறோன்னா, ஒன்று அது ப்ரெஷரில் வேகும், செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தட்டு மேலே இருக்க வேர்வையை வந்து இந்த ஹீட்டு உறிஞ்சிடும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வேர்வை வராது, பிரியாணியில் இறங்காது. ஸோ தம்மு வைக்கிற தண்ணினால நான் இது டேப் வாட்டர் பிடிச்சி வைக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு திறந்து காமிக்கிறேன். வாங்க போவோம். மணக்குது, எல்லார் வீட்லேயும் மணக்குது. ஆதி இன்னைக்கு ஃபுல் விட்டா. இன்னைக்கு எங்கள் தம்பி வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு, ஒயிட் ரைஸ் இருக்குது, கேரட் ரசம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வீட்டில் கேரட் ரசம், மீன் குழம்பு, ஒயிட் ரைஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர், எத்தனை டிஷ்ஷு வந்திருக்கு, யார் யார் என்ன பண்ணால், எது கூட செட் ஆகும் எல்லாமே சொல்லிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மேலே போயிட்டு நம்ம பண்ண பிரியாணி தம்மு உடச்சி பார்த்துலாமா? வாங்க போகலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே தொடவே இல்லை, அப்படியே தம்மில் விட்டுட்டோம். ஸோ ரைஸ் நல்லா மலர்ந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி சைடில் விட்டுட்டு லைட்டாக ஒரு தம் உடைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரைஸ் நல்லா வெந்து மலர்ந்து எல்லாம் ஈவனாக இதுவாக இருக்குது. ஸோ நான் இப்போ முழுசாக உடைக்கல, ஏன்னா எல்லோரும் வந்து சாப்பிடும்போது உடைச்சா தான் அந்த சூடு இருக்கும்னு சொல்லிட்டு மேலே மட்டும் லைட்டாக கலரி விட்றேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரைஸ் உடையாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி வரும். ஸோ அந்த ஃப்ளேவர் இருக்கா இல்லையா, அந்த ஸ்மெல் இருக்கா இல்லையா சொல்லிட்டு தாமு கிட்ட கேளுங்க, ஸ்மெல்லு வருதா இல்லையா. சூப்பராக இருக்குது, அவர் சொல்லுவார். நாங்கள் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைக்க 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 தம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், நல்லா உதிராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் மூடி வச்சிடுறேன். சர்வ் பண்ணும்போது ஒரு பிளேட்டில் எத்தனை டிஷ் இருக்குது, யார் யார் என்ன பண்ணால், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் மூடி வைக்கும் போது இப்படி வைங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அந்த வேர்வை வந்து பிரியாணியில் இறங்காது, ஸோ மேலேயே இருக்கும். நன்றி. இது வந்து ஷேர் பண்ண பிரியாணி, இது வடி பிரியாணி கிடையாது, ஆனால் வந்து தம் பிரியாணி. எப்படி மனதிற்கு பார்த்தீங்களா சாப்பாடு? ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இது வந்து வடி பிரியாணி கிடையாது, இது தம் பிரியாணி. அப்படியே ரைஸ் தண்ணி அளவு போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லைட்டாக ஒரு பக்கம் தம் உடைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து சூடு வந்து இதுவாகாது, சூடு வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா சார்? நம்ம சேர்ந்து ஒரு பிரியாணி கடை வைக்கிறோம் சார். ஸோ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டேஸ்டிங் பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதை முதல்ல மூடிடுறோம், குக் பண்ண டேஸ்ட் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என்ன இன்னைக்கு சமையலுக்காக பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் வெறும் ஃபிஷ் ஃப்ரை தான். ஏன்னா இன்றைக்கி பாட்லக் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொன்று கொண்டு வர போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம வீட்டிலேருந்து ஃபிஷ் ஃப்ரை போக போகுது. அதனால் நேற்றே நம்ம வாங்கி கழுவி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இன்றைக்கி அது எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். இது ட்ரை மசாலாங்க. ஆல்ரெடி நேற்று லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, லைட்டாக புளியெல்லாம் போட்டு நான் மசாலா போட்டு வச்சிட்டேன். இது அரிசி மாவு, வெறும் மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த ட்ரை மசாலா போட்டு பண்ணும் போது நமக்கு மீன் மொறுன்னு இருக்குங்க, எண்ணெய் பிரியுது, மசாலா பிரியாது, அப்புறம் வந்து எண்ணெய் கம்மியாக இருக்கும், கடைகளில் வறுக்கிற மாதிரி மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி இதில் நான் கொஞ்சம் பூண்டு நிறையவே போட்டிருக்கேங்க, இருந்தாலும் இந்த மசாலா கொஞ்சம் வாசனை வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். மசாலா நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 50 பீசஸ் கிட்ட நம்ம இப்போ வறுக்கணும். ஒருத்தர் கை பக்கம் ஒரு மாதிரி இல்லைங்களா? இன்றைக்கி 3 விதமான பிரியாணி நான்வெஜ்ஜில் வரப்போகுது, வெஜ் 4 விதமான பிரியாணி வரப்போகுது. அதில் ஒன்று மட்டன் பிரியாணி. அவர் பண்ணுற மட்டன் பிரியாணி, சந்திரேஷ் ரம்பி அவர் பண்ணுற மட்டன் பிரியாணி ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன், செம்மையாக இருக்கும். மற்றவங்களும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. ஆல்ரெடி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. குலாப் ஜாமுன், பீட்ரூட் அல்வா நம்ம எடுக்க போறது இல்லை. இது எடுத்துன்னு வைங்க, வயிறு ஃபுல் ஆயிடும். நம்ம ஸ்ட்ரைட்டா நான்வெஜ் போயிடலாம் வாங்க. சின்ன சிக்கன் வறுவல். இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான். இது வந்து மட்டன் பிரியாணி ஃப்ரம் மாஸ்கஸ். அவர் தான் செஞ்சிருக்காரு. மட்டன் பீஸ் இருக்குல்ல, இது வந்து மிஸ்டர் சந்திரேஷ் செஞ்ச மட்டன் பிரியாணி. அதாவது மாத்தி இதுதான் யார் செஞ்சான்னு தெரியல. செவன் சார் மேலே ஸ்ருதி இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ஹோட்டல் போனவங்களுக்கு சாப்பிடுங்க. இது வந்து பாஸ்கர் பண்ண சிக்கன் பிரியாணி. ஜெய் பாஸ்கர். ஓகே ஃப்ரைட் ரைஸ் இருக்குங்க,
இதெல்லாம் வெஜ் இருக்கு. வெஜ் புலாவ், மஷ்ரூம் கிரேவி டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக இருந்தது. சூப்பர். மசாலா நல்லா தூக்கலாக போட்டு இல்லை மட்டன் ஃப்ளேவர் சூப்பராக வருது. நிஜமாவே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நிஜமாக எதுவுமே வந்து வீடியோக்காக சொல்லுங்க. மோஸ்ட் இதில் எல்லாமே ஜென்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து ட்ரை ரோஸ்ட், சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு, நாம் பண்ண ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இது ட்ரை ரோஸ்ட்டு, முட்டை மசாலா. இது வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அடுத்து வாங்கிக்கிறேன். மீன் குழம்பு சூப்பராகுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பிரியாணிலாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே, மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பாரு எல்லாரும் பிரியாணி, நான் மீன். சங்கரா இட்லி நல்லா ஒரு 2 ட்ரிப் ஊற்றி மீன் குழம்பு போட்டு எல்லாம் அடிச்சிடலாம் பொழுது. நான்வெஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இது வெஜிடேரியன் புலாவ், மஷ்ரூம் கிரேவி, எக் ஃப்ரைட் ரைஸ். சும்மா டேஸ்ட்காக கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் ரசம் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடணும் இல்லைங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. கல 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 கலன்னு இருக்கு. கேரட் ரசங்க, இதுக்காகவே நான்வெஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருக்கேன். இது எப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? லைட்டாக கொஞ்சம் தித்திப்பாக மிளகு சீரகெல்லாம் தூக்கலாக போட்டிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு கேட்டு சொல்கிறேன். ஃபினிஷிங் டச்சாக டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் இருந்ததுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்களா, இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணது இல்லையா, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இனிஷியேட் பண்ணி இந்த வாரமே இது மாதிரி ஒரு பாட்டில் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.